ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஹாய். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா வலங்கைமான் போகிறோம். வலங்கைமான் திருவிழாவுக்கு போகிறோம். எங்கள் அம்மா சொந்த ஊருக்கு போக போகிறோம். நிறைய விளாக் வரும், அப்புறம் கோயிலெலாம் காட்டுறோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இப்போ நாங்கள் கிளம்புற வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு கழிச்சு காவடி. இப்போ என்ன காவடி? பாடகட்டி மாரியம்மன் கோயில் பேர். தக்காளி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அம்மாவையும் தக்காளியும் போய் பஸ் ஏற்றி விட போகிறேன். ஏற்றி விட்டு நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணுறேன். அந்த வீடியோ போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பாய். ஹலோ நண்பா, நண்பீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். தக்காளியும் அம்மாவையும் கொண்டு விட்டு வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். வலங்கைமான் கோயில் திருவிழாவுக்கு போகிறோம். அங்கே ஏகப்பட்ட பாடக்காவடி வருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பாடகட்டி. ஏன்னா சென்னையில் உள்ளவங்களாம் சில பேர் தெரிஞ்சிருக்காது. பாடகட்டி மாரியம்மன் கோயில் அது வலங்கைமானில் ஃபேமஸ்ஸு. எப்படியும் 1500 கணக்காக எவ்வளோ கணக்காக பாடகட்டி அந்த செத்து போகிறவங்க மாரி இந்த அப்படி எப்படி சொல்கிறது, செத்து போனால் தூக்கிட்டு போவாங்களே அந்த மாரி தான் காவடி எடுப்பாங்க. நிறையா காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா இந்த இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துடும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து சாமி மூலியமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோவே. பாருங்கள், வேறு லெவலாக நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சேனலில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறியாக வீடியோ எடுக்கிறோங்க. ராட்டினம்லாம் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக. எங்கள் அம்மாவும் தக்காளியும் போயிட்டுருப்பாங்க நேரம் பஸ்ஸில். நான் மெதுவாக தான் போகணுன்னு சொல்லியிருக்கா வேறு, அதனால் மெதுவாகவே போவோம். சரியான கூட்டமாக இருக்குங்க. இந்த வாரம் திருவிழா, அடுத்த வாரம் பல்லாக்கு. நிறையா காவடி வரும், ஏகப்பட்ட காவடி வருங்க. காவடினாலே இந்த கோயில் ஃபேமஸ். ஐயோ, ரொம்ப நாளாக அது மொட்டை விளாக் பண்ணி வாய்க்கு வேறு குளருது, ஏன்னே தெரில. அப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் அது வலங்கைமான், கும்பகோணத்துக்கு கிட்ட. கும்பகோணத்தும் மன்னார்குடிக்கும் நடுவில் இருக்குது. நடுவில் நீடாமங்கலம், அதுக்கப்புறம் வலங்கைமான். இந்த நீடாமங்கலம் இப்போ கூட ஒரு கார்த்தியும் அரவிந்த் ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த இடம் தான் நீடாமங்கலம். ஆனால் கண்ணு கூசுது. அடுத்தது தக்காளியை வேறு இதுக்கு வேறு அழைச்சிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க. ஓகே, முன்னாடி போய்ட்டு கண்டினியூ பண்ணிப்போம். மன்னார்குடி நெருங்கிட்டோம். எப்பா, நம்ம இப்போ மெயின் போக தேவையில்ல, மன்னார்குடி டவுன் உள்ளே போக தேவையில்ல. நம்ம கீழே பாலத்தில் இப்படி பூந்துடணும். ஏன்னா மன்னார்குடியில் வேறு திருவிழா நடந்துகிட்ருக்கா, அது வேறு சரியான கூட்டமாக இருக்கும். உள்ளே போய் போகணும். அது கும்பகோணம் ரோடு இன்னும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே தானே பெரிய கோவில் இருக்குது. அதனால் திருவாரூர் ரோட்டில் போடுறோம். சீக்கிரம் போங்க பஸ்ஸு. எப்போ ஏன்னா மன்னார்குடியெலாம் கூட்டம் தாங்காதுங்க. வெண்ணத்தாளி தேரோட்டம்லாம் சரியான கூட்டமாக இருக்கும். அதேமாரி தான் வலங்கைமானும் சரியான கூட்டமாக இருக்கும். பாருங்களேன், வீடியோவில் காட்டுறேன். ஐயோ அப்படி இருக்கும். ஃபைனலி நீடாமங்கலம் வந்துட்டோங்க. பாருங்க பாலத்தை. இதான் இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே தண்ணி வந்துன்னா எங்கள் ஊருக்கு தண்ணி வந்துடுங்க ஆற்றுல. அந்தமாரி தான். வயல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க. நீடாமங்கலம் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நீடாமங்கலம். ஆனால் இதுலேருந்தே நீடாமங்கலம் தான். ஐயோ, கடுப்பாகுது. மெதுவாக போயிட்டுருக்குங்க.
50 தாண்டில் வண்டி. இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக இடம்லாம் நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் நிறையா படம்லாம் இங்கே வந்து எடுக்கிறாங்க. மண்ண பாத்தியா நான் பார்த்தேனே. எஸ்எம்டியில் வேறு எங்கள் அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னிச்சு. A few moments later. ஃபைனலி ஸ்வீட்லாம் வாங்கிட்டேன். ஆஹா, கேட்டு போட்டாங்களா, கிழிஞ்சுதுரா. இல்லை கேட்டு போடல, போயிடலாம். நீடாமங்கலம் கேட்டு மட்டும் போட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. கேட்டு போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, கேட்டு போட்டாங்க, கடுப்பாகுமே. என்ன ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. இது ட்ரெயினா இல்லை வேறு எதுவுமா? அப்போ ஆரம்பிச்சதுங்க, இன்னும் போயிட்டுருக்குங்க. நீடாமங்கலத்தில் இது ஒரு பிரச்சனை தாங்க. கேட்டு போட்டால் அவ்வளோதான். சரி, வைக்கிதுங்க. இங்கேயே படுத்து தூங்க வேண்டியதான் பாய் போட்டு. கிழிஞ்சுது போ. போயிட்டே இருக்கு. அங்கிட்டு ஒரு ட்ரெயின் போகுதுங்க. என்னடா அது, இன்னமும் போயிட்டுருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட எத்தனை பெட்டி இருக்குன்னே தெரில, வந்துக்கிட்டே இருக்குப்பா. அங்கிட்டு ஒரு ட்ரெயினும் போய்கிட்டே இருக்குது. 2 ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே பூந்து போனால் யாரும் மாட்டிக்குவா. அப்புறம் கார்லாம் வருங்க, அதுக்குள்ளே பூந்து போனால் ரைட் சைடு ஒரு ரோடு போகும், தடல்களில் போகிறது. எப்பா ஃபினிஷ் ஆகிட்டு. இப்போ அந்த ட்ரெயினும் ஃபினிஷ் ஆகிட்டு கரெக்டாக ஆகுதுங்க. ஆனால் 2 ட்ரெயினும் ஒரே அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நாளையெல்லாம் ரொம்ப டூ மச். ட்ரெயினை போய் 2 மணி நேரம் ஆகுது. கடுப்பு ஏற்றுறாள் மயிலாடு. தூக்கு 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 தூக்கு. இப்போ போகிறது தான் பெரும்பாடாக இருக்கும். ஐயால அந்த இது மட்டும் போட்டாங்கன்னா ஆயோ. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா நீடாமங்கலத்தில்? தான் ஆட்சிக்கு வரீங்க, ஏதாவது பண்ணி தான் எடுத்தான்னா. தலைவன் விஜய் வந்தால் தான் ஏதாவது நடக்கும் போல இருக்குது. அவங்க ஆட்சி அது வரையும் எதுவும் நடக்காதுங்க. சீரியஸாக தளபதி வரணும். இப்போ தான் அவங்க எம்எல்ஏலாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்க நீடாமங்கலத்தில். இத்தனை வருஷமாக இதே பிரச்சனை தாங்க இந்த ஊரில். ஏதாவது ஒன்று ஆயிருக்கா? ஒரு மேம்பாலம் கட்டினான்னா சின்ன சின்ன ட்ரெயின் ரோடெல்லாம் அங்கங்கே கட்டியிருக்கானோ, கடைசியில் நீடாமங்கலத்தில் ஒன்றும் கட்டலை. என்னத்த சொல்ல, கேட்டால் நம்ம லூசு பைத்தியம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத இருக்குது. இந்த ஃபேனும் 2-3 வாட்டி ஓடிட்டு. ஓகே, அடுத்தது ஆலங்குடி, அடுத்தது வழங்கியவன். இதை கடந்து போகிறதுக்குள்ளே பாதி வீடு போயிட்டு. சரி, ஓகே போகலாம். ஃபைனலி வழங்கியமான் வந்தாச்சுங்க. எப்பா கையெல்லாம் வலிக்குதுப்பா. ஸ்லோவாக தான் வந்தேன், ஏன்னா ஹெல்மெட் வேறு சரியில்லைங்க. அதனால தான் கடுப்பாகுது. வழங்கியமான் கோயிலெலாம் வேற மாதிரி இருக்கும், வெறியாக இருக்கும். போயிட்டு இப்போ வீட்டில் எல்லாரையும் மூஞ்சி பார்த்துட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு வெறியாக பசங்களோட ஆறுங்க. இப்போ குத்து கட்டி தான் அடிக்க போகிறோம். கண்டிப்பாக நாளைக்கு இது வந்து பார்ட் 1 முடிச்சிக்கிறேன். நாளைக்கு பார்ட் 2 கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நாளைக்கு கோயில் அப்புறம் காவடி எல்லா வீடியோவும் நாளைக்கு போடுறேன், பாருங்கள். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். அடுத்த வீடியோ நாளைக்குன்னு சொல்ல முடியாது, அடுத்த வீடியோ. ஓகே, பாய் 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 பாய். மாமா வீட்டுக்கு வந்தாச்சு.